கீசகன் மத்ஸ்ய நாட்டு அரசன், விராடனின் பட்டத்து ராணியான சுதேட்சணையின் தம்பி. இவனோ பயங்கர பலசாலி, அந்த நாட்டின் தலைமை படைத்தலைவனும் ஆவான். ஒரு நாள் கீசகன் சுதேட்சணையை காண அவளுடைய அந்தப்புற மாளிகைக்கு வருவான். அங்கு பணிப்பெண்ணாக இருந்த திரௌபதியை, அதாவது அஞ்ஞான வாசத்தில் விராட நாட்டில் பணிப்பெண்ணாக பணிபுரிவாள் திரௌபதி. அவளுடைய பெயரோ சைரந்தரி. சைரந்தரியை கண்ட கீசகன், ஆகா, இவ்வளவு அழகா! நான் இது போன்ற அழகை வேறு எங்குமே கண்டதில்லையே என்று நினைத்தான். திரௌபதியின் மேல் காதலும் கொண்டான். திரௌபதியிடம் தன்னுடைய காதலை தெரிவித்தான். திரௌபதியோ நான் திருமணமான பெண் என்று கூறி மறுத்துவிட்டாள். ஆனால் கீசகன் திரௌபதியை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தான். திரௌபதி, தாங்கள் இவ்வாறெல்லாம் என்னிடம் தகாத முறையில் நடக்கக்கூடாது என்று எச்சரித்தும் பார்த்தாள். உடனே